திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மட்டுமல்லாது பாஜகவின் அத்தனை தலைவர்களும் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா வாரிசு அரசியல் இருக்கு திமுகவுல. சரி. அதையே பெரிய பிரபகண்டாவா பண்ணிட்டு இருக்கீங்க பிரச்சாரமா. ம். இப்ப நீங்களும் வாரிசு அரசியல் அந்த பார்டருக்குள்ள தானே வரீங்க. வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டோட அர்த்தம் என்னன்னா, ம். ஒரு கட்சியின் தலைமையை பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அவங்க மட்டும் தான் வருவாங்க. வேற யாருமே வரமாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பையன் ஸ்டாலின் அவங்க வந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துணை முதலமைச்சரா உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்துட்டாப்புல. எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்பநிதி அவங்கள படிப்படியா கொண்டு வராங்க. ம். ஸோ ஒரு கட்சியில நிறைய நிர்வாகிகள் இருக்கிறப்போ, யாருக்குமே இடம் கொடுக்காம, அவங்க மட்டுமே முதன்மை சீட்ல இருக்கிறதா எல்லாருமே அடிப்படை எடுத்து சொல்றாங்க. ம். ஆனா, இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஜேபியில நான் மட்டும் இல்ல. ம். இதுல பல பேர் இருக்காங்க. இதே மாதிரி அவங்களுடைய பையன்கள் ஆர்எஸ்எஸ்ல எங்களோட அடிப்படை கொள்கையில் இருந்திருப்பாங்க. அப்பா ஆர்எஸ்எஸ்ல இருப்பாங்க. பையனும் ஆர்எஸ்ல குடும்பமே இந்துத்துவாங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நாங்களும் ட்ராவல் பண்ணுறோம். ம். இது ஒரு இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு கட்சி. இந்து மதத்து மேலே ஒரு அடிப்படையான கொள்கை உள்ள கட்சி. அதுவும் பிஜேபியில் நாங்கள் எல்லா மதமும் சம்மதமும் இருந்தாலும் இந்துத்துவான்னு ஒரு அடிப்படை இருக்குது. அதன் அடிப்படையில் நானும் கட்சிக்கு தேசிய பணியை செயலாற்றணும் அப்படிங்கிற விஷயங்களில் வந்திருக்கேன். ம். நான் ஒன்றும் எடுத்த உடனே ஒரு முதன்மை பொறுப்பில் வரலை. இன்னொன்று எல்லாருக்கும் ஆல்ரெடி இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கேன். நான் மோடிஜி ஐயா 2014 என்னைக்கு இளந்தாமரை மாநாடு இங்கே நடத்தி வந்தாரோ, அதன் அடிப்படையில் அவரை பின்பற்றி ஒரு ஆசையில் லோக்கலில் என்னோட தந்தை அதிமுகவில் ஒரு பெரிய கட்டமைப்பில் ஒரு பெரிய தலைவராக இருந்தால் கூட, நான் அன்னைக்கே பிஜேபியில் மெம்பர் ஆகிட்டேன். லோக்கலில் அழகுராஜ்னு ஒரு கவுன்சிலர் இருந்தார் பிஜேபியில். ஒரே ஒரு கவுன்சிலர் அழகுராஜ்னு சொல்லி இருந்தாப்புல, அவருக்கு தெரியும். அன்னைக்கு லோக்கலில் திருநெல்வேலியில் இருந்த கட்டமைப்பில் உள்ள பழைய நபர்களில் டிவி சுரேஷ் அண்ணனுக்கு தெரியும். எப்போதுமே கேட்டாங்கன்னா அப்போவே எல்லாம் முடிஞ்ச ஃபினான்ஷியல் உதவி, இளந்தாமரை மாநாடுக்கு சாப்பாடுகள், இது எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு உறுப்பினராக இருந்து வெளியே வந்தால் நாளைக்கு என் தந்தை கெட்ட பிறகு தந்தை இவ்வளோ பெரிய கட்சியில் இருக்காங்கிறது மனதால் நான் பிஜேபியில் அன்னைக்கே ஐக்கியமாய் மறைமுகமாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்.